ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம போட்டி குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் 2 பட்டை 2 லவங்கம் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கை நிறையா உரித்து வச்ச சின்ன வெங்காயம் அரிஞ்சே சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவுமே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகா பொடி வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது காரம் வந்து நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம மிளகு சேர்க்க போகிறோம். அதனால் அந்த காரமும் அதிகமாக இருக்கும். பஞ்சு போல் வந்து ஒரு சைடு போட்டி வேக வச்சுருக்கேன். போட்டி கூடவே கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ அதுவுமே எடுத்து சேர்த்துக்கலாம். கூடவே அந்த வேக வச்ச சூப்பு இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே தண்ணிக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா அது வெந்துட்டுருக்கோம். அந்த பச்சை மிளகாத்தூள் வாசனைலாம் போனதுக்கப்புறம் நான் வந்து தேங்காயில் வந்து மிளகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுவுமே சேர்த்து ஒரு 15 நிமிஷம் இது வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான போட்டி குழம்பு ரெடி ஆகிடும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒயிட் ரைஸ், போட்டி குழம்பு பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீட்டில் ரசம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.